ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.1. இது நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கணக்கு. சரிங்களா? எக்ஸாம்பிள் 1.1ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a is equal to 1, 3, 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. b is equal to 2, 3 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a கிராஸ் b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது b கிராஸ் a ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவையும் பியையும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா a இன்ட்டு b. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது b இன்ட்டு a. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து அப்படியே எழுதுங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. 1, 3, 5. அடுத்தது நடுவில் கிராஸ் இருக்கா? அதை அப்படியே எழுதிக்கோங்க. கிராஸ் பி 2, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் எதுவுமே கணக்கு போட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். a is equal to 1, 3, 5. b is equal to 2, 3. கொஸ்டினில் ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a இன்ட்டு b. அடுத்தது b இன்ட்டு a. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். a இன்ட்டு b. இதை அப்படியே எழுதிக்கிட்டோமா? is equal to a இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே ஏவோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது அந்த இன்ட்டுவை அப்படியே அங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்தது பி. பியோட வேல்யூ 2, 3 எழுதிக்கிட்டோமா? இப்போ பாருங்க, இப்போ தான் கணக்கு போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கு நேராக இதில் இருக்கிற மொதல் நம்பரையும் அதில் இருக்கிற மொதல் நம்பரையும் சேர்த்துணும். 1, 2. சரி. அடுத்தது இதில் இருக்கிற மொதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் சேர்த்துணும். 1, 3. இப்போ மொதல் வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ரெண்டாவது நம்பர். ரெண்டாவது என்ன இருக்குது? 3 இருக்குது. அதுபோல் 3ஐயும் முதல்ல இருக்கிற நம்பரையும் சேர்க்கணும். 3ஐயும் ரெண்டாவதுல இருக்கிற நம்பரையும் சேர்க்கணும். சேர்த்துடலாமா? பாருங்க. 3, 2 மொதல் நம்பரில் சேர்த்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது 3, 3. அடுத்தது எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் மூணாவது இடத்துல 5 இருக்குது. 5 கூட முதல்ல இருக்கிற நம்பரை சேர்க்க போகிறோம். 5, 2. அடுத்தது 5 கூட ரெண்டாவதாக இருக்கிற நம்பரை சேர்க்க போகிறோம். 5, 3. இதுதான் a இன்ட்டு பியோட வேல்யூ. சிம்பிளாக இருக்குங்களா? கொஸ்டினில் a கொடுத்துட்டாங்க 1, 3, 5. கொஸ்டினில் பியும் கொடுத்துட்டாங்க 2, 3. மட்டும் என்ன கேட்டிருக்காங்க? a பெருக்கல் b மற்றும் b பெருக்கல் a ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு a பெருக்கல் b கண்டுபிடிக்கிறோம். a பெருக்கல் b போட்டுக்கிட்டு is equal to a ஓட வேல்யூ என்ன? 1, 3, 5. ஏவோட வேல்யூ என்ன? 1, 3, 5 எழுதிக்கிட்டோம். நடுவில் இருக்கிற பெருக்கலை அப்படியே நடுவில் போட்டுக்கிட்டோம். அடுத்தது b 2, 3. b இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே 2, 3 போட்டுக்கிட்டோம். இதுதான் கணக்கு. முதல்ல இருக்கிற நம்பரை இங்கே ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் கூட எல்லா நம்பர் கூடயும் ஜோடி சேர்த்துக்கணும். முதல்ல இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. 1, 2 ஜோடி சேர்த்தாச்சு. 1, 3 ஜோடி சேர்த்தாச்சு. 1 வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்பர் ரெண்டாவதாக இருக்கிற நம்பர் 3 இருக்குது. இதுலேயும் இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் ஜோடி சேர்த்தணும். இந்த பெருக்கல் அப்படின்னாலே உங்கள் மைண்டுக்கு என்ன சேரணும் ஞாபகம் வரணும்னா ஜோடி சேர்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா a பெருக்கல் b, b பெருக்கல் a எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான மெத்தடு.
எல்லா நம்பரையும் ஜோடி சேர்த்துடணும். சரிங்களா? முதல்ல இருக்கிறத 1 2 1 3 1 2 1 3 எழுதியாச்சா? ரெண்டாவது 3 2 3 3 3 2 3 3 எழுதியாச்சா? அடுத்தது 5 2 5 3 எழுதியாச்சா? இப்போ இதில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் இதில் இருக்கிற நம்பரோட ஜோடி சேர்த்தாச்சா? முடிஞ்சிச்சு. அடுத்தது பி பெருக்கல் ஏ. அதே மாதிரி தான். மாதிரினா இப்போ பாருங்க, பி பெருக்கல் ஏ சீக்வல் டு பி என்ன கொடுத்துருக்காங்க? 2 3. நடுவில் பெருக்கல் இருக்கா? இது அப்படிங்க எழுதிக்கணும். அடுத்து ஏ என்ன இருக்கு? 1 3 5. இப்போ இதில் இருக்கிற மொதல் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3 நம்பர் கூடயும் எத்தனை நம்பர் இருந்தாலும் சரிதான், அத்தனை நம்பர் கூடயும் அப்படியே ஜோடி சேர்த்துக்கணும். பாருங்க, 2 கூட 1 ஜோடி சேர்த்துக்கிட்டேன், 2 கூட 3 ஜோடி சேர்த்துக்கிட்டேன், 2 கூட 5 ஜோடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மொதல் நம்பரோட வேலை முடிஞ்சிடுச்சா? இந்த ரெண்டாவது நம்பர் பாருங்க, 3 கூட 1 ஜோடி சேர்த்துக்கிட்டேன், 3 கூட 3 ஜோடி சேர்த்துக்கிட்டேன், 3 கூட 5 ஜோடி சேர்த்துக்கிட்டேன். கண்டுபிடிச்சாச்சுங்களா? அதாவது ஏ பெருக்கல் பி, பி பெருக்கல் ஏ. ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப ஈஸியான கணக்கு. 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம். சரிங்களா? இந்த கணக்கை தெளிவாக பார்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு வாட்டி நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ = 1 3 5, பி = 2 3. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஏ பெருக்கல் பியும் பி பெருக்கல் ஏவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படியே ஏ பெருக்கல் பி இங்கே எழுதிக்கிட்டோம். = ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏவோட வேல்யூ எழுதிக்கிட்டோம், நடுவில் பெருக்கல் போட்டுக்கிட்டோம். பி இருக்க வேண்டிய இடத்துல பியோட வேல்யூ போட்டுக்கிட்டோம். இங்கே இருக்கிற நம்பரோட இங்கே அப்படியே ஜோடி சேர்த்துக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு நம்பர் கூடயும் இங்கே எத்தனை நம்பர் இருந்தாலும் இந்த நம்பரெல்லாம் இதை ஜோடி சேர்த்துக்கணும். 1 2 1 3 1 முடிஞ்சிச்சு. அடுத்தது 3 2 3 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 2 5 3 முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது பி பெருக்கல் ஏ. அதே மாதிரி பியோட வேல்யூ என்ன? 2 3 2 3. நடுவில் இருக்கிற பெருக்கெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். ஏவோட வேல்யூ என்ன? 1 3 5 1 3 5 அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ பாருங்க, 2 1 2 3 2 5 முடிஞ்சுங்களா? அடுத்தது 3 1 3 3 3 5. சரிங்களா? இந்த 2 மார்க் வந்துச்சு அப்படின்னா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது இது வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1.1 இன்னும் முடியல. மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. அதில் நம்ம வந்து முதல் கணக்கு பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 2 தெரியுதுங்களா? கூட போட்டுக்கிட்டு ஓகே. ஏ பெருக்கல் பி = பி பெருக்கல் ஏ ஆகுமா? இது ரெண்டுமே சரிசமமாக இருக்கா? இது ரெண்டும் ஒன்றா? இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட் ரொம்ப கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா? ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அப்படி ஆகலைன்னா ஏன் ஆகலை? சரிங்களா? அப்படி ஆகலைன்னா ஏன் ரெண்டும் சரிசம ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சமமா அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏ பெருக்கல் பியோடைய ஆன்சர் வந்து இது. பி பெருக்கல் ஏவோட ஆன்சர் வந்து இது. கரெக்டா? இப்போ இங்க 1 2 இருக்கு. இங்க 1 2 இருக்கா? இங்கேயாவது இல்லை. 1 2 இருக்கு முதல்ல. இங்க முதல்ல என்ன இருக்கு? 2 1 தான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் என்ன இல்லை?
சமமாக இல்லை. சரி, அடுத்த நம்பர் பார்ப்போம். இங்கே 1,3 இருக்குது. இங்கே 1,3 இருக்கா? இல்லை, 2,3 தான் இருக்குது. 2,5 3,1. இங்கே இருக்கிற 1,3 இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ என்ன இல்லை? இதில் இருக்கிற நம்பரும் இதில் இருக்கிற நம்பரும் என்ன இல்லை? சமமாக இல்லை. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, விடை வந்து என்னென்னா, ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பி பெருக்கல் ஏ. இப்போ என்ன, ரெண்டுமே சமமா ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஆகலை அப்படின்னா ஏன் காரணம் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே சமமாக இருக்கா? பார்த்த ரெண்டும் என்ன இல்லை? சமமாக இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இங்கே முதல்ல என்ன இருக்கு? 1,2 இருக்கு. 1,2 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 2,1. அப்போ அதுக்கான காரணம் என்ன? 1,2ம் 2,1 என்ன இல்லை? சமமாக இல்லை. ரெண்டும் இடம் மாறி இருக்கு. இதுவே இந்த இடத்துலையும் 1,2 இருந்தது, இங்கேயும் 1,2 இருக்குன்னா ரெண்டுமே சமம். ஏன் சமம்னா இது 1,2 ஈக்குவல் டு 1,2 நம்ம போட்டிருக்கலாம். ஆனால் என்ன இல்லை, 1,2 இருக்க வேண்டிய இடத்துல 2,1 இருக்கு. அப்போ என்ன இல்லை? ரெண்டுமே சமம் இல்லை. சமம் இல்லை அப்படின்னா எப்படி எழுதுனா, உங்களுக்கு ஈக்குவல் போட்டு ஒரு அடி அடிச்சிடணும். சரிங்களா? ஈக்குவல் போட்டு என்ன பண்ணணும்? ஒரு அடி அடிச்சிடணும். ஈக்குவல் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம்னா சமம் இல்லைன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டு போட்டோம் அப்படின்னா ரெண்டும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஈக்குவல்ட்டு போட்டோம்னா சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டை போட்டு இப்படி அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டும் சமம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டும் சமமாக ஆகுமான்னு கேட்டிருக்காங்க, ஆகாதுன்னு போட்டாச்சு. அடுத்தது ஏன் காரணம் கேட்டிருக்காங்க. காரணம் வந்து 1, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 2,1. 1, ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 2,2. காரணமும் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்தது இப்போது எடுத்துக்காட்டு 1.1ல் முதல் கணக்கும் பார்த்துட்டோம், முதல் பாயிண்ட்டும் பார்த்துட்டோம், ரெண்டாவது பாயிண்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டையும் பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.1 முடிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கு பரிச்சு இப்போ மூணாவது பாயிண்ட்டை பார்த்துருவோம். இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எக்ஸாமில் மொதல் பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது பாயிண்ட்டு, மூணுத்தையும் கொஸ்டினில் ஒன்றா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது 5 மார்க் கொஸ்டின். இல்லை ஏ பெருக்கல் பி மற்றும் பி பெருக்கல் ஏ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம், 2 மார்க்கில் கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். மூணாவது நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் மொத்தமாக அழிச்சிடுறேன். சரிங்களா? ஏன்னா மூணாவது கணக்கு போடுறதுக்கு நமக்கு இந்த நம்பர்ஸ் தேவையில்லை. சரிங்களா? மூணாவது கொஸ்டின் என்னன்னா, நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி, நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ. என்ன சார் நம்பர் ஆஃப், அது நம்ம வந்து ஏ பெருக்கல் பி பார்த்தோம். அது நான் நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பினா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதில் எத்தனை ஜோடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எத்தனை ஜோடி இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஏ எத்தனை? ஒன்று, 2, 3. உள்ள எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்பர் ஆஃப் ஏ. இதில் 1, 3, 5 மொத்தம் 3 நம்பர் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஏ 3. இப்போ நம்பர் ஆஃப் பி 2, 3 மொத்தம் 2 நம்பர் இருக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2. புரியுதுங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பி, நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பி. அப்பனா
நம்பர் ஆஃப் ஏ எத்தனை 3, நடுவில் இருக்க பெருக்கலை அப்படியே எழுதிக்கிறோம். நம்பர் ஆஃப் பி எத்தனை 2, அப்படியே எத்தனை 6. சரிங்களா? உள்ள எத்தனை எண்கள் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ. ஏக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ. பிக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் பி. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 3 பெருக்கல் 2 போட்டால் 6. சரிங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதில் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம் தெரியுங்களா? நம்பர் ஆஃப் இது ஏ பெருக்கல் பி மற்றும் பி பெருக்கல் ஏ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா? ஜோடி ஜோடியாக எழுதியிருந்தோம் பாருங்க. 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. இதெல்லாம் என்னது? 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. இதெல்லாம் என்னன்னா ஏ பெருக்கல் பி நம்ம கண்டுபிடிச்சது தான். இப்போ இதுக்குள்ளே எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி அப்படின்னா ஏ பெருக்கல் பிக்குள்ளே எத்தனை ஜோடி இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி. பார்த்தீங்கன்னா 1 ஜோடி 2 ஜோடி 3 ஜோடி 4 ஜோடி 5 ஜோடி 6 ஜோடி. அப்போ நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி உங்களுக்கு 6 ஜோடி இருக்கா? பாருங்க, நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பின்னா 6. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ. பி பெருக்கல் ஏ 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கண்டுபிடிச்சது தான், எரேஸ் பண்ணதுனால திரும்ப எழுதிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ பி பெருக்கல் ஏ அதுக்குள்ளே எத்தனை ஜோடி இருக்குன்னு பார்க்கணும். அத்தனை ஜோடி தான் நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏன்னு அர்த்தம். சரிங்களா? பி பெருக்கல் ஏவில் எத்தனை ஜோடி இருக்கு? 1 2 3 4 5 6 6 ஜோடி இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ எத்தனை? 6. அப்போ இப்போ 3 சமமாக இருக்கா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? இப்போ தானே சொன்னேன் சமமாக இருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது வந்து சமமா இல்லையா அப்படின்லாம் அவங்க கேட்கல. அவங்க என்னன்னா இதை அப்படியே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி, நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி 6. நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ, நம்பர் ஆஃப் பி பெருக்கல் எத்தனை? 6. நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பி பெருக்கல் 3 2 6. அப்போ என்ன 3மே 6 வந்துருச்சு. கடைசியாக நம்ம என்னது கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எழுதி வேண்டியதான். நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பி. என்ன கண்டுபிடிச்சிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்க? ஏ பெருக்கல் பி மற்றும் பி பெருக்கல் ஏ கேட்டிருந்தாங்க. நம்ம அது என்னது பெருக்கல்லாம் என்ன பண்ணுவோம்? ஜோடி சேர்ப்போம். இதில் இருக்கிற முதல் நம்பரையும் இதில் இருக்கிற முதல் நம்பர், அடுத்தது இதில் இருக்கிற முதல் நம்பரையும் இதில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் சேர்த்தோம். ரெண்டாவது நம்பர் முதல் நம்பர், ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர் முதல் நம்பர், மூணாவது நம்பர் ரெண்டாவது நம்பர். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஜோடி சேர்த்துக்கணும். அதுபோல் பி பெருக்கல் ஏ அதுபோல் ஜோடி சேர்த்துக்கிட்டோம். இங்கேருந்து இங்கே ஜோடி சேர்த்துக்கணும். முடிஞ்சிங்களா? அடுத்தது ரெண்டுமே சமமானு கேட்டிருக்காங்க. இல்லை. சமம் ஆகுச்சா? இல்லை. இங்கே 2,1 இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருந்துச்சு? 1, இருக்க வேண்டிய 2 இருக்க வேண்டிய இடத்துல இங்கே 2,1 இருந்துச்சு. அப்போ ரெண்டுமே சமம் இல்லை. காரணம் என்ன? 1,2 ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 2,1. காரணமே எழுதியாச்சு. மூணாவது பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் நம்பர் ஆஃப் பின்னு கொடுத்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இது நம்பர் ஆஃப் ஏ பெருக்கல் பி வந்து 6, நம்பர் ஆஃப் பி பெருக்கல் ஏ வந்து
6 ஜோடி இருக்குது, இதுலேயும் 6 ஜோடி இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை 3, நம்பர் ஆஃப் பி எத்தனை 2, ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் 6. அப்போ 3த்துலேயும் 6 வந்திருக்கு. அப்போ 3மே என்னது சமம். சரிங்களா? இதில் 3 பாயிண்ட்டையும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. இல்லை மொதல் பாயிண்ட் மட்டும்தான் கேட்குறாங்க, 2வது பாயிண்ட் மட்டும் கேட்குறாங்க, இல்லை 3வது பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது எடுத்துக்காட்டு 1.1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.2 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.